இந்த கேன்சர் சந்தவையில் தோல் நோய்களை ஏற்படுத்தும். வாதம், பித்தம், கபம் ஆகிய 3 சமநிலை இல்லாமல் புகுந்து உடல் நோய்கள் ஏற்படும். வாதம் அதிகரிக்கும் போது தோலில் கருப்பு அல்லது கருஞ்சிவப்பு நிறம், வறட்சி, வெடிப்பு, வலி, படர்தாமரை எனப்படும் சொரியாசிஸால் பல நோய்கள். வாதம் அதிகரிக்கும் போது தோலில் கருப்பு அல்லது கருஞ்சிவப்பு நிறம், வறட்சி, வெடிப்பு, வலி, படர்தாமரை எனப்படும் சொரியாசிஸ் சொல்லுகிறோம். பித்தம் அதிகமானால் பித்தம் அதிகமானால் சிவப்பு, மஞ்சள், பச்சை நிறமாக தோல் மாறுதல், எரிச்சல், புண், கொப்பளம், தோல் சிதைவு காணப்படும். பித்தம். கபம் அதிகமானால் தோல் வெள்ளை நிறமாதல், தடிப்பு, அரிப்பு, கிருமி தொற்று, உணவு கூட ஏற்படலாம். கபம் காரணங்கள் மலச்சிக்கல், மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் இரத்தம் அவசரமாகி வாதம் மீதியாகும். சிறு தானியங்கள், வாழைக்காய், கொள்ளு, பாய்க்காய், குழு, மீன் போன்ற உணவுகள் சிலருக்கு கரப்பான் எனப்படும் எக்ஸிமா நோய் ஏற்படுத்தும். தீவிர மன அழுத்தம், தைராய்டு கோளாறுகள், ஆட்டோ இம்யூன் தோலில் மாற்றம் ஏற்படலாம். மன அழுத்தம் கூட அப்படி ஆகும் பொழுது மாசடைந்த காற்றில் உள்ள நச்சுக்கள், தூசி, புகை அதிகமாக வெயில் தோல் ஊடுருவும்போது பக்கத்தில் சில வகை பூச்சிக்கடியான தோல் நோய் ஏற்படும். எக்ஸிமா, படர்தாமரை, முடிவுதிருதல், சரி பிற அனைத்து நோய்களுக்கும் சித்த மருத்துவத்தில் தீர்வுண்டு. தோல் நோய்களை தடுக்க தோல் நோய்களை தடுக்க செல் அழிவுகளை தடுத்து மெழுகு ஏற்படுத்தும். வைட்டமின் B சத்து நிறைந்த அடர்நிற கீரைகள், ஆரஞ்சு, வன காய்கறிகள், முட்டை, சர்க்கரை, வெள்ளிக்கிழங்கு, ஈரல் ஆகியவற்றை தினசரி உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். இது தோலில் உள்ள கொலாஜன் திசு உற்பத்தி உதவுகிறது. விட்டமின் C நிறைந்த நெல்லிக்காய், எலுமிச்சை, ஆரஞ்சு, முருங்கைக்கீரை தோலில் உள்ள சுருக்கங்களை விற்கும். விட்டமின் A அதிகமுள்ள பாதாம், வால்நட், பச்சளை கீரை, ஓட்ஸ் உணவில் பெற வேண்டும். சிறு மீன்கள், நண்டு, இறால் தோலுடன் கூடிய சிறு தானியங்கள், பித்தளை அரிசி பனைகளில் செலினியம் அதிகம் உள்ளது. இது தோலில் மிருதுவான தன்மையும் நெகிழ்வுத்தன்மையும் பாதுகாக்கும். முகப்பரு, தழும்பு, தோல் புற்றுநோயை தடுக்கும். தோல் சுருக்கம், காயம், சிராய்ப்பு, சீரங்கை போக்கு, 3 பெட்டி அமிலம், மீன் எண்ணெய், ஆலிவ் எண்ணெய் அதிகமுள்ளது. தோலில் இரத்த செல்களையும் மற்றும் காயமுள்ள செல்களையும் சரி செய்து புறஊதா பாதுகாக்க. ஜிங்க் சத்து. நாள்பட்ட தோல் நோய்களுக்கு அகசியர் குழம்பு, சித்தா எண்ணெய், முருகன் விதை மாத்திரை, வெள்ளை எண்ணெய், மேகநாத குளிகை ஆகிய மருந்து சித்த மருத்துவ அரைச்சலுடன் பயன்படுத்தலாம். நல்லா பார்த்துக்கோங்க. நாள்பட்ட தோல் நோய்க்கு அகசியர் குழம்பு, சித்தாதி எண்ணெய், முருகன் விதை மாத்திரை, வெள்ளை எண்ணெய், மேகநாத குளிகை. அகசியர் குழம்பு, சித்தாதி எண்ணெய், முருகன் விதை மாத்திரை, வெள்ளை எண்ணெய், மேகநாத குளிகை ஆகிய மருந்துகளை சித்த மருத்துவர் ஆலோசனை பண்ணி பயன்படுத்த. இரத்த சர்க்கரை அதிகரிக்க செய்யும். கொழுப்பு இரத்த குளுக்கோஸ் அளவை அடிப்படையாக கொண்டு சர்க்கரை நோய்க்கு வேண்டிய செய்ய வழக்கம். இத்தனை 3 மாத சராசரி இரத்த சர்க்கரை கண்டறியும். HbA1c உணவு சாப்பிடுவதற்கு முந்தைய குளுக்கோஸ் அளவு சாப்பிட்ட 2 நேரத்துக்கு இரத்த செலவை கணக்கிடுவதுதான் வழக்கத்தில் இருக்கும் முறை. அது 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து வைக்கணும். இது சர்க்கரை இருப்பதை உறுதி செய்ய உதவி தவிர கனவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கண்டறிய முடியல. என்னென்று மெட்டாபாலிசம் எனப்படும் உடலில் வளர்ச்சி மாற்றத்தை பரிசீலிக்கும் போது கனவு இருப்பதை குறிப்பிடத்தக்க மாற்றம் வந்தாலும் HbA1c பரிசோதனையும் பரிசுத்த இரத்த நோய்கள் அளவு இயல்பாக உள்ளது. சிலருக்கு இயல்பை விட சிறிய மாற்றம் மட்டுமே தெரிகிறது. வழக்கமான பரிசோதனைக்கு மாற்றாக சர்க்கரை நோய்க்கான மூல காரணத்தை கண்டறிய வேண்டியதன் அவசியத்தை வருகிறது. இதற்கான காரணத்தை அறிந்தபோது சர்க்கரைக்கான காரணம் கொழுப்பு என தெரிகிறது. கொழுப்பு இருந்தால் சர்க்கரை. கொழுப்பு உடலில் உள்ளிருப்ப கல்லீரை சுற்றி சேர அதிகமான கொழுப்பு இன்சுலின் செயல்பாட்டை குறிப்பதில் பிரதான பங்கு வகிக்கிற ஆளுகளில் குறிப்பாக உடல் உள்ளுறுப்புகளை சுற்றி சேரும் கொழுப்பு மாற்றத்தை உருவாக செயல்பட்டு வளர்ச்சி மாற்றம் சீரோடு பெற காரணமாக சைட்டோகைன்ஸ், அடிப்போகைன்ஸ் போன்ற
புரதங்களின் சுழற்சியை ஏற்படுத்துகிறது. இது திசுக்கள் அடக்கம் இன்சுலின் அவற்றை பாதிக்க குறிப்பாக கல்லீரல் சுற்றி சேரும் கொழுப்பு குளுக்கோஸ் செயல்பாட்டை நேரடியாக சீர்குலைப்பதனால் நோய் இருப்பதற்கான அறிகுறிகளை தெரிவிக்கும் இரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கிறது. ஹோமா ஐஎஸ் HbA1c பரிசோதனை சர்க்கரை இருப்பவர்கள் கெமன் வளர்ச்சி மத்திய ஏற்படும் மாற்றங்களை நவீன உயிரியல் வேதியியல் குறிப்பான் மூலம் செய்யப்படும் ஹோமோ ஐஆர் என பரிசோதனை கண்டறிய இதனால் சர்க்கரை ஏற்படாமல் தடுக்கும் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். தனிமுறை வளர்ச்சி மாற்றத்துக்கு ஏற்படும் வழி சிலவை தர உயர்மின் தடை பகுப்பாய்வு BIA நவீன முறைகளை பயன்படுத்தி 2 நிமிடங்களில் உறுப்பில் படிந்துள்ள கொழுப்பு மொத்தோட 10% எலும்பு தசைகள் திறன் உடலில் சத்த அளவை தெரிந்து கொள்ள முடியும். மொத்தத்தில் இரத்த சர்க்கரை அதிகரிப்பான காரணத்தை முன்கூட்டியே தெரிந்து செயல்படும் போது இரத்த சர்க்கரை நோய் தடுக்க முடியும். வருமுன் காக்க ரெட்டினா எனப்படும் கண் விழித்திரை ஸ்கேன் செய்து தாழ்ந்தனால் ஏற்படும் மாற்றங்களை முன்கூட்டியே இந்த உள்ளிருப்பு மற்றும் கல்லீரல் கொழுப்பை குறைப்பது இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தும். வளர்ச்சிதை மாற்ற கோளாறுகளை சரி செய்து தசை திறன் வளர்ச்சிதை மாற்ற செயல்பாட்டை அவரது தேவைக்கேற்ற ஊட்டச்சத்து மிக்க உணர்வு உடம்பு செய்து வளர்ச்சிதை மேம்படுத்த கல்லீரல்களை எதிர்த்து இன்சுலின் செயல்திறன்களை தசைகளை மேம்படுத்த செய்ய வேண்டும்.